அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. விதிப்படிதான் எல்லாம் நடந்தேறும். அப்படி தனுசு ராசி நேயர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின் படி தனுசு ராசி என்பது 9வது ராசியாகும். இந்த தனுசு ராசியில் மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம் ஆகிய 9 பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தன் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள். மனதில் வன்மம் இன்றி நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை. இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தான் சொல்ல நினைத்தது ஒன்று, சொன்னது வேறொன்று என்பது போன்று பேச்சு இருக்கும். இருந்தாலும் புத்திசாலித்தனமான மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர் இவர். நம்முடைய அறிவுக்கும் அன்புக்கும் உடையவர். புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, சாதிக்கும் வெறி ஆகியவை இணைந்து இவருக்கு வெற்றியை தரும். உலகில் தன்னை விட சாதுரியமாக செயல்படுபவர் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர். எது செய்தாலும் நேர்மையாக செய்யக்கூடியவர். பாசாங்கு, ஏமாற்றுதல், மோசடி ஆகியவை இவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாகும். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அகன்ற தலையும் விரித்த நெற்றியும் கொண்டவர். பொது வாழ்வில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர். பளிரென்று விழிப்பான கண்களை கொண்டவர். இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் அசௌகரியங்களை கொண்டு வரலாம். இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவாக உறுதியான உடற்கட்டு இருப்பார்கள். பொதுவாக ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சம்பிரதாயமான முறைகளை விரும்ப மாட்டார்கள். எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடையை கொண்டவர்கள். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள். எதையும் கண்டு பயம் இல்லாதவர்கள். விளையாட்டிலும் தொழிலிலும் ஆபத்துக்களை சந்திப்பது இவர் இயல்பு. வேகமாக செல்லும் விமானம், மோட்டார் வண்டிகளை விரும்புவார்கள். ஆபத்தில் இருந்து மயிரிழையில் தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவருக்கு பிடித்தமானவை. தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவை யோசிக்காததால் பின்னர் வருத்தப்பட நேரிடும். ஆனால் விரோதம் பாராட்ட இயலாது. ஏனெனில் விகல்பமற்ற விரும்பத்தக்க இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இது தீயினுடைய ராசி. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படபடவென பேசும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் வல்லவர்கள். பொதுவாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள். அதிகாரத்தையும் இறுக்கமான சமூகத்தையும் எதிர்க்கும் குணம் உடையவர்கள். உதவிக்கு அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து விட மாட்டார்கள். இவருடைய நல்ல தன்மை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கிவிடும். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய நேர்மையை சந்தேகித்தால் தாங்க மாட்டார்கள். நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்வார்கள். இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசவும் செயல் செய்யவும் கூடியவர்கள். மேடையில் மற்றவர் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும். இள வயதில் மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார்கள். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணம் செய்வது மிகவும் விரும்புவார்கள். வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர் ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பதை எதிர்க்கக்கூடியவர்கள். முதிய வயதிலும் இளைய வயதிலும் இருந்த திறமைகள் மங்காமல் இருக்கும். இவர்களுக்கு இடுப்பு, நுரையீரல், கணையம், கை, தோல், பட்டை, குடல், பாதம் ஆகிய பகுதிகளில் அடிக்கடி பாதிக்கப்படலாம். எனினும் விரைவில் குணமடையும் தன்மையுடையவர்கள். நேற்றை விட நாளை வெற்றியாய் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள். சூதாட்டத்தில் விருப்பமுள்ளவர்கள். காதலில் கண்மூடித்தனமாக ஈடுபட்டாலும் திருமண பேச்சு எடுத்தால் தயங்கக்கூடியவர்கள். சிலர் அதிக கோபம், அதிக உணவு, மது ஆகியவற்றை விரும்பி உண்ணும் குணம் கொண்டவர்கள். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அநாதை குழந்தைகளையும் கைவிடப்பட்ட வீட்டு விலங்குகளையும் எடுத்து வளர்க்கும் குணம் உடையவர்கள். சிறந்த காரணங்களுக்காக முழுமையாக தன் சக்தியை செயல்படுவார்கள். தன் வாதத்தை தெளிவாக அமைதியாக எடுத்து சொல்வார்கள். எதிரிகளோடு மோதும் போது இதுவரை எதிர்ப்பது சிரமம். இந்த தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்போது செய்த ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வராமல் தவிப்பார்கள். இவரால் வெற்றிகரமாக பொய் சொல்ல இயலாது. ஏமாற்றுவது இவரது இயல்புக்கு எதிரானது. இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போன்றது. இவருடைய வாழ்வில் எல்லாம் மாறி மாறி நடப்பது போன்று இயல்பு என்று எண்ணி
எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள். குழந்தைகளுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசியில் குழந்தையை பார்த்தாலோ நம் மனதை ஈர்க்கும் நட்பு தெரியும். சந்தோஷமான தனுசு ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோராயினும் பெரியவராயினும் கட்டளைகள் இவர் மனதில் சரியென்று பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்கும் தன்மையுடையவர்கள். சொல்வதை நேர்மையாகவும் நியாயமாகவும் சொல்வார்கள். அதன்படி நடப்பவராக இருந்தால் அவர் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் மறைக்காமல் ஒத்துக்கொள்ளுங்கள். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனைகளை தரும். பல நேரங்கள் இவருடைய கேள்விகள் பெரியவர்களுடைய பொய்முகத்தை கிழிப்பதாகவே இருக்கும். விடலை பருவத்தினர் தனக்கு தனிப்பட்ட நன்மைகள் இல்லாமல் சமுதாய கட்டுப்பாட்டுக்கென உள்ள மரபுகளையும் சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எதிர்பார்க்கும் சுதந்திரம் குடும்பத்தோடு கூட அதிக ஒட்டுதலோடு இல்லாமல் இருப்பது வரை நீளும். வெளியூர் இருந்தாலும் பல மாதங்கள் தொடர்பு கொள்ளாமல் கூட இருப்பார்கள். ஆனால் அவருடைய நேர்மையை சந்தேகிக்காமல் மதிப்பளித்தால் நல்ல உறவை தொடர்வார்கள். காதல் விஷயத்தில் மிகவும் உணர்வு பூர்வமாக ஆழமான உணர்வுகள் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மேலோட்டத்தனமானதாகவே இருக்கும். பணத்தை தண்ணீராக செலவழிப்பார்கள். பள்ளி பருவத்தை விரும்புவார்கள். இவர்களுடைய ஆர்வம் எல்லோராலும் விரும்பப்படும் புதிய வழிமுறைகள் கல்வியில் இணைப்பது இவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும். இந்த வயதில் ஆணும் பெண்ணும் துறவியாகவோ மத போதகராகவோ மாற ஆசைப்படுவார்கள். ஆனால் சற்று வயது ஏறியதும் அந்த கொள்கையை விமர்சித்து அதிலிருந்து வெளியேறுவார்கள். கொள்கையும் காரணமும் இன்றி இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் காண இயலாது. இந்த தனுசு ராசி நேயர்களுடைய ஆண்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசி ஆண் எதிலும் மற்றவர்களை காக்கும் நோக்குடன் முன்னே சென்றாலும் அடிக்கடி தோல்வியை சந்திக்கும் இயல்புடையவர்கள். உயர்ந்த எண்ணங்களை கொண்ட இவருடைய உற்சாகமும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்ளும். இவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். ஏனெனில் இவர் எதையும் நல்லதாகத்தான் பார்ப்பார். எதுவும் வெற்றியில் முடியும் என்பது இவரது எண்ணம். இந்த எண்ணம் அதிகப்படியாக இருப்பதால் அதுவே பாதகமாகவும் இருக்கும். அது மட்டுமில்லாமல் குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்புவது பாதகத்தில் முடியும். இவரது உயர பறக்கும் கற்பனை இவரை கீழேயும் தள்ளிவிடும். எனினும் குருட்டு அதிர்ஷ்டம் இவருக்கு அதிகம். எனவே பல நேரங்களில் சிக்கலில் இருந்து எளிதில் தப்பிவிடுவார்கள். இந்த தனுசு ராசியை சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் தோல்விகளில் இருந்து எளிதில் மீண்டு வரக்கூடியவர்கள். மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை தாண்டி அவர்களுக்கு உண்மையான ஆழமான மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். இவர் வேண்டுமென்றே எந்த வகையான குரூரமான வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள். நெளிவு சுழிவு என்றையும் யோசிக்காமலும் செயலில் இறங்குவதால் பல துன்பங்கள் இவர்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தனுசு ராசி சேர்ந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசி சேர்ந்த பெண் எப்போதும் நீங்கள் விரும்பும்படியாக பேசக்கூடியவர் அல்ல. எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் பேசுவார்கள். சற்று அதிகப்படியாக வெளிப்படையாகவும் பேசும் தன்மை கொண்டவர். ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள். தீ பறக்க சில நேரங்களில் சண்டையிடுவார்கள். தனிமையில் வாழக்கூடியவர்கள். அதிக சுதந்திர வாழ்க்கையை நேசிப்பார்கள். குடும்பத்தோடு அதிக ஒட்டுதல் இருக்காது. இவர்கள் அதிக பிரயாணம் செய்வார்கள். இவர்களை யாராவது வெறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடுகள் விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எளிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள். பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செய்வதை விரும்புவார்கள். தனித்தன்மையை இழக்க மாட்டார்கள். நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்வார்கள். யோசிக்காமல் திடீரென்று பேசுவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள். தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது.